புதுசா நீங்க சேனல் தொடங்கியிருந்தா கம்யூனிட்டி டேப் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். நீங்க மொபைல் ஃபோன் யூஸரா இருந்தா 3 டாட்ஸ் கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் வந்து எனேபிள் ஆக்கான்னு பாருங்க. அப்படி எனேபிள் ஆயிருந்தா நீங்க வந்து சேனல் லோகோவை கிளிக் பண்ணி செட்டிங்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சேனல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும். இதில் அட்வான்ஸ் ஃபியூச்சர் வந்து எனேபிள் ஆக்கான்னு பாருங்கள். இது எனேபிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வீடியோ வெரிஃபிகேஷன் மூலமாக பண்ணலாம், இல்லைனா வேலிட் ஐடி ஆர்எஸ் சேனல் ஹிஸ்ட்ரி. சேனல் ஹிஸ்ட்ரியே கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 வீடியோவாச்சும் போட்டிருக்கணும். இந்த அட்வான்ஸ் ஃபியூச்சர் எனேபிள் பண்ணதுக்கு முன்னாடி இந்த 2 ஃபியூச்சர் வந்து எனேபிள் ஆக பாருங்கள். இந்த ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் எதுக்காகனா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு, பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இந்த கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு பிளேலிஸ்ட்டில், அப்புறம் நியூ வீடியோஸ் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேலிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அடுத்தது இன்டர்மீடியட் ஃபியூச்சர் என்னன்னா, நீங்கள் தம்ப்நெயில் வந்து கஸ்டம் தம்ப்நெயில்லாம் பண்ணுவீங்களா, அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இன்டர்மீடியட் ஃபியூச்சர் வந்து எனேபிளாக இருக்கணும். இது எனேபிள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரில் வெரிஃபை பண்ணணும். புதுசாக சேனல் தொடங்கியிருந்தா நீங்கள் ஃபோன் நம்பர் மூலமாக வெரிஃபை பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.